மை சேனல். அடுப்புக்கு வலதுகை மூலையில் கல்லுப்பு, அதுக்கு அடுத்த ஜாடியில் தூள் உப்பு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜாடியில் புளிக்கு ஜாடிக்கு பக்கத்தில் மசாலா பொருள் எல்லாம் இருக்குது. பட்டை, கிராம்பு, சோம்பு அதெல்லாம் ஒவ்வொன்றும் தனித்தனியாக போடாமல் எல்லாம் ஒட்டுக்கா போட்டு ஃப்ரிட்ஜ் இலை ஒன்று மட்டும் தனியாக போட்டு வச்சுருக்கு. அதுக்கு பக்கத்தில் கத்தி ஸ்டாண்ட் இருக்குது. இது டீ தூள், காஃபி தூள், சுகர் 3 அது அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால அது மேலேயே வச்சுட்டா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு மேலே ஆயில் கேன் இருக்குது. அது பக்கத்துலேயே மிக்ஸி ஜார் ஒன்று, இதில் வரி ஊற்றி வச்சுருக்கிறது, இதில் பழைய சாதம். இது மட்டும்தான் நான் மேலே வச்சுருக்கேன். மற்ற எல்லாமே கீழே ரேக்கில் தான் இருக்குது. இது டிஃபன் பாக்ஸு கழுவி வச்சுருக்குது. அது கழுவி உள்ளுக்குள்ளே வச்சோம்னா ஒரு மாதிரி இருக்கும், வாசம் அடிக்கும். அதனால் நல்லா காயறதுக்காக வெளியவே வச்சுருக்கு. அடுத்ததாக இது வெங்காயம், பூண்டு காய்க்கு போட்டு வைக்கிற கூடை. இது அடுப்புக்கு பக்கத்துலேயே கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு ரேக்லேயே இந்த மாதிரி கரண்டியாக காய் செய்வது. கடுகு, மிளகு, சீரகம், குருமிளகு இதுகளை மட்டும் நான் இந்த ரேக்லேயே வச்சுட்டேன். என்ன கேட்டால் இது எடுத்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் அதுக்கு கீழே இருக்கிறதுல பூரா தட்டுக, பெரிய தட்டு சைஸ் மாதிரியாக எல்லா தட்டுகளையும் பிரித்து வச்சுருக்கேன். எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிற ரேக்கில் குக்கரு, வடைச்சட்டி, பெரிய குக்கர், சின்ன குக்கர், வடைச்சட்டி, பால் காய்ச்சுற பாத்திரம், இப்படி கொஞ்சம் பெருசாக இருக்கிற பாத்திரங்களெல்லாம் அது கீழே இருக்கிற ரேக்கில் வச்சுருக்கேன். இது அதுக்கு பக்கத்துலேயே சிலிண்ட்ரு வெளியே தான் இருக்குது, உள்ளுக்குள்ளே இல்லை. அதனால் அது ஓஸ் வர்றதுனால அங்கே அதிகமாக எந்த பொருளுமே வைக்கல. அது கீழே இருக்கிறதுல வெங்காயமும் தேங்காயும் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ரேக்கில் இதில் தான் யூஸ் பண்ணுற எல்லா டம்ளர்ஸு, கப்பு எல்லாமே இதில் தான் இருக்குது. யூஸ் பண்ணது கொஞ்சம் பெரிய பாத்திரங்களும் உள்ளுக்குள்ளே தள்ளி வச்சுருக்கேன். நம்ம அதிகமாக அடிக்கடி யூஸ் பண்ணுறது மட்டும் முன்னாடி வச்சுருக்கேன். இது நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதுக்கு கீழே சம்படங்க. அந்த சம்படத்தில் எல்லாம் மளிகை பொருள் எல்லாமே அந்த சம்படத்தில் தான் இருக்குது. துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அந்த மாதிரி பருப்பு வகை, சாம்பார் பொடி, மசால் பொடி, கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்கிற பொருள், சர்க்கரை அதெல்லாம் கொஞ்சம் நிறைய இருந்துச்சுன்னா அந்த பெரிய டப்பாவில் எல்லாம் போட்டு வச்சுட்டு மேலே தேவைப்படுற கொஞ்சம் அளவுக்கு அந்த மேலே இருக்கிற சுகர் டப்பாவில் எடுத்து வச்சுக்குவோம். இந்த மாதிரி எல்லாமே நிறைய இருக்கிற பொருள்களை எல்லாம் இதில் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற பொருள்களை அப்பப்போ தேவைக்கு வேணுங்கிற பொருளை மட்டும் எடுத்து நம்ம வேறு டப்பாவில் மாற்றி வச்சுக்கலாம். இது ராகி மாவு, எல்லா மாவும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதை மட்டும் பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சுட்டா கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். அதனால் அப்படி போட்டு வச்சுருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே கடலப்பருப்பு, பருப்பு வகைகளும், மிளகாத்தூள் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் போட்டு வச்சுருக்குது. இதெல்லாம் பிளாஸ்டிக் டப்பா இருக்கிறதுனால இது பார்த்தாலே நம்மளுக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம், எடுத்துக்கலாம். அடுத்ததாக அதுக்கு அப்படியே கீழே வந்தீங்கன்னா வெறும் தோசைக்கல்லும், சப்பாத்தி கட்டையும், சல்லடையும் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரேக்கில் ஹாட் பாக்ஸு தான். அது உள்ளுக்குள்ளே இருக்கிற பாத்திரங்கள், யூஸ் பண்ணாத பாத்திரங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது. இந்த முறுக்கு புளியறது இதெல்லாம். அதுக்கு கீழ் ரேக்கில் இட்லி மாவு எடுத்து வைக்கிறது, இட்லி பாத்திரம், மீதியாச்சுன்னா ஃப்ரிட்ஜில் ஊற்றி வைக்கிற டப்பர் வேறு அது மட்டும்தான் இருக்குது. இது சிங்கு கீழே இருக்கிறதுனால அதிகமான பாத்திரங்கள் எதுவுமே வைக்கலை, கொஞ்சம் பாத்திரங்கள் மட்டும்தான் வச்சுருக்குது. இது ஒரு சின்ன ஸ்டோர் ரூம். இது கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்கும். இதுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கலாம். நிறைய வாங்குகிற எல்லா பொருளையும் இந்த ஸ்டோர் ரூமுக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ இதில் நான் நிறைய வாங்கி வச்சுருக்கிற டீ தூள், காஃபி தூள் அதெல்லாம் அந்த மேல் ரேக்கில் இருக்கிற கூடையில் இருக்குது. இது ஒரு மினி ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு டைனிங் டேபிள் இருக்குது. டைனிங் டேபிள் மேலே நம்ம யூஸ் பண்ணுற நெய், உப்பு, பெப்பர் பொடி, ஊறுகாய் இதெல்லாம் வச்சுருக்குது தட்டில். அதுக்கு பக்கத்துலேயே ஃப்ரூட்ஸு கொஞ்சம் ஒரு பேஸ்கெட்டில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வெள்ளரிக்காய், அது வெளியே தான் வைக்கணுன்றதுனால வெளியே வச்சுருக்குது.
தக்காளியும் வெள்ளரிக்காயும் வெளியே வச்சுருக்கு. ஒரு ஃப்ரிட்ஜும் டில்டின் கிரைண்டரும் இருக்குது. இந்த ஆரோ வாட்டர் சமையலுக்கும் அங்கே வச்சுருக்கிற அந்த கேன் வாட்டர் குடிக்கிறதுக்கும்